சொல்வதெல்லாம் உண்மை. நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை தொட்டுருக்கா? என்ன வயசு உனக்கு? அறிவில்ல உனக்கு? 2 பசங்க இருக்குல்ல உனக்கு? செய்யலாமா இப்படி எல்லாம்? என்ன பண்ணலான்றதுக்கு என்ன பண்ண போறதுக்கு சொல்லுமா? இந்த நியாயம் எல்லாம் பேசலாம் எப்ப தெரியுமா? ஒழுக்கமா இருந்தா. என் பேர் பகவான். நான் மேடாவத்துலேருந்து வந்திருக்கேன் மேடம். எனக்கு வந்து கல்யாணம் வந்து 2007 நடந்தது மேடம். அரேஞ்ச் மேரேஜ் தான். 2008 குழந்தை பிறந்தது மேடம். ஒரு பொண்ணு தான் ஃபஸ்ட்டில் பிறந்தது. அந்த பொண்ணுக்கு முதல் குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் மேடம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் 2வது குழந்தைன்னா ஒரு 3 வருஷம் நீங்கள் இடைவேளை விடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இடைவேளை விட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆச்சு மேடம். 2013 எனக்கு 2வது குழந்தை ஒன்று பிறந்தது, பையன். 2வது குழந்தை கஷ்டப்பட்டு தான் மேடம் பிறந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ 3வது வந்து 3வது டைமில் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் ஒரு 2 வருஷம் கழிச்சு போனோம். வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தேன் மேடம். அப்பயும் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான், அதாவது ஒரு டைம் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தோம் நாங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு ஒரு டைம் காப்பாற்றி விட்டு மேடம். காப்பாற்றி விட்டு அப்புறம் வேலைக்கு கூட நான் வேலைக்கெல்லாம் அனுப்பவே மாட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து டிரைவராக இருக்கேன் மேடம். சரி, உங்க வைஃப் வேலைக்கு போறாங்களா? அவங்க வந்து அவங்க அம்மா கூட வேலைக்கு போவாங்க. ஜல்லி போடுற வேலை தான் இருக்காங்க மேடம். நான் வேலைக்கு எவ்வளோ எத்தனை டைம் சொல்லுவேன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இதுமாரி இல்லை கடன் இருக்குது, அதனால் வந்து நான் இட்டும் போகிறேன், கூட இட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. அப்போ கூட இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இவ்வளோ சித்த வேலை அவ்வளோ படும்போது எனக்கு வேணாம், வேலைக்கெல்லாம் போகாத, நீ 1 மாதம் வேலைக்கு போக, அதுக்கப்புறம் போனேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் தான் இட்டு போயிட்டு வரணும் அப்படின்றதுனால வந்து நான் வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் மேடம். நான் வந்து வண்டி ஓட்டு 2013 வண்டி வாங்கின வண்டி வாங்கிட்டு கம்பெனி தான் ஓட்டியிருந்தேன். அப்போ கூட நைட்டு முதலும் அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தேன். நல்ல ஒரு நான் அந்த பொண்ணு திட்டவும் மாட்டேன், ஒரு அடிக்க கூட அடிக்க மாட்டேன் மேடம். இப்போ போய் அவள் வந்துட்டு இப்போ 2 போயிட்டு இப்போ ஒய்ஃப் இப்போ 2 மாதம் ஆகுது மேடம். வந்து எங்க போனாங்க? இன்னொருத்தவங்கள போயிட்டா மேடம். அதாவது எனக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். 2ஆம் தேதி அன்னைக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து என் பையனுக்கு ஆதார் கார்டு வாங்கிட்டு வரேன் அப்படி அதுக்கு முன்னாடி சொல்லின்னு வந்தோம். எந்த 2ஆம் தேதி? போனோம். அப்போ 2ஆம் தேதி 6வது மாதம் மேடம். சரி, 2ஆம் தேதி 6வது மாதம் வந்து அன்னியில் தான் நான் பையனுக்கு வந்து ஆதார் கார்டு எடுத்துனோம். அப்போ நான் போயிட்டு வரேன், சோயிநல்லூர் தான் பக்கத்தில், சோயிநல்லூர் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அன்றைக்கி அதே ஏரியாவில் எங்கள் ஒரு டெத்து ஒன்று. சரி, நான் டெத்துக்காக நான் அங்கே பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ பாரு சாப்பாடு இல்லை, எங்கடா போனேன் அப்படின்றது நானும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன் மேடம். ஃபோனு நாட்டு வச்சுலே இருக்குது. என்னடா அது ஃபோன் நாட்டு வச்சுலே இருக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. இங்கே போகிறோம், அவங்க அப்பா அம்மா போய் கேட்குறேன், ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி என்ன தான் பண்ணுறதுன்னு அப்புறம் அவங்க அம்மாட்ட போய் கேட்டேன். அவங்க அம்மா பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சு போட்டிங்களா? இல்லை மேடம், அவங்க வீடு ஏத்தாள் தான் மேடம் இருக்குது. ஒரு மாமியார் வீடு? மாமியார் வீடும் ஏத்தாள் தான் இருக்குது. அவங்களும் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. பசங்களுக்கு சாப்பாடுலாம் பிரச்சனை கிடையாது. சரி, மறுநாள் போயிட்டு சரி காணாமல் போச்சு, இப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க அம்மா விட்டு போனது இதுமாரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்கள அம்மா கிட்ட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கேட்டாங்க, என்னப்பா அப்படி உன் ஒய்ஃப் ரொம்ப ஃபோன்லாம் பேசுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு இது ஃபோன்லாம் பேச மாட்டான், நான் மட்டும் தான் ஃபோன் பண்ணுவேன், ரொம்ப நேரம் கூட எதுவும் ஃபோன் பேச மாட்டான், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக அவங்க சொன்னாங்க. அவங்க ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ எடுத்து வந்துக்கிறியா, எந்த அட்ரஸ் அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ பார்த்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்க மேடம், இல்லை இந்த பொண்ணு வந்து யாருன்னா பேசியிருக்கேன்பா, பேசுறது இருக்கும், அதனால போயிட்டுருக்கோம், நீ ஏன் அவளை இது பண்ணுற அப்படின்னு. இல்லை, நான் அந்தமாரி பொண்ணு இல்லையா, நான் வந்து அவட 9 வருஷமாக வாய்க்கை பண்ணிக்கிறேன் மேடம். ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன டவுட்டு கூட எனக்கு அதுமாரி நான் பண்ணதே இல்லை மேடம். நான் எனக்கு டவுட் வரமே நடந்ததே இல்லை. அவ்வளோ எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ போல்டாக இருப்பேன் மேடம். எல்லாமே இதுவாக பேசுவா, எனக்கு அவ்வளோ கருத்து சொல்லுவா, எந்த விஷயத்தை இருந்தாலும் வந்து சந்தேகம் வரவே பண்ணுவாள். ஒரு அவ்வளோ பண்ணும்போது நான் அவ்வளோ சந்தேகப்படுற மாரியே ஒரு நினைப்பே எனக்கு இல்லை மேடம். எங்கே போகணும், அப்படி செய்யணும், நம்ம இப்படி பண்ணணும், அது பண்ணணும், போகணும், நம்ம எங்கே கடை வாங்குறது இருந்தால் கூட அவள் தான் வாங்குவா, அவங்க அம்மாவும் அவங்க தான் வாங்குவாங்க. அந்த லாரி ஏதோ காருக்கு செக் வரது கூட மட்டும் அவங்க அம்மா பேரில் தான் மேடம் வருது. இன்றைக்கி வரைக்கும் அது அந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அம்மா பேரில் தான் செக்கு வரும், போடுவோம், அவங்க தான் எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துன்னு கொடுப்பாங்க, அவங்க தான் கணக்கெல்லாம் கொடுப்பாங்க மேடம். சரி ஓகே, ஒய்ஃபு சரி பார்த்துக்கு அப்படின்றதும் அவங்க பேரில் தான் மேடம் விடுவேன். அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி பண்ணிட்டு இருந்தது வந்து ஏன் இப்படி பண்ணான்றது வந்து எங்களுக்கே தெரியாது. ஒரு கரெக்டாக ஒரு நான் 5 நாள் கழிச்சுட்டு அவர் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த பொண்ணு வந்து 2ஆம் தேதி முன்னாடிலேருந்து இந்த நம்பருக்கு தான் அதிகமாக ஃபோன் பேசியிருக்கு, அந்த நம்பர் வந்து நான் நம்பர் தரேன், அந்த நம்பர் வந்து நீ யாருதுன்னு மட்டும் கொஞ்சம் விசாரிச்சுன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் எடுத்து நான் அவங்க அப்பா அம்மாட்ட போய் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க மாமா தான் மேடம் என் கூட வந்தார். அது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன் போகிறது வர்றது
அந்த 5 நாளும் டெய்லியும் போக மேடம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெய்லியும் காலையில் போவாங்க. அவர் மதியம் 10 மணிக்கு வரணுவார், 12 மணிக்கு வரணுவார், 1 மணிக்கு நான் வெயிட் பண்ணுவேன். அது அன்றைக்கி போனது ஒரு எவ்வளோ சாப்பிட கூட இல்லை மேடம். சாப்பிடாம உள்ள முடியும். அது சாப்பாடு முக்கியம் இல்லை. என்னமாட்டி இருக்காளா, உயிராக இருக்காளா இல்லையா, நம்ம எப்படி விடுறது, எங்கன்னா இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட நம்ம எதனா பண்ண முடியும். அவ்வளோ ஒரு ஃபீலிங் மேடம். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே வாங்கிட்டு போய்ட்டு அவங்க மாமாட்ட அங்கெல்லாம் காமிச்சு எங்கள் பசங்களும் இங்கே இருக்கிற ஏரியா பசங்களாம் நான் விசாரிப்பேன். எங்கன்னா பார்த்தீங்களாடா, என்ன பண்ணீங்களாடா, இல்லை அந்த பொண்ணு அந்த பையன் நம்பர் கொடுத்த அப்புறம் தான் மேடம் நான் அந்த பொண்ணு டவுட் படுறதே. சத்தியமாக அன்றைக்கி வரைக்கும் இன்னும் 1 மாதம் வரைக்கும் நான் டவுட் படுறதுக்கே அவளுக்கு ஒரு மனுஷிச்சு ஒத்துக்கலை. நான் எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஏன்னா அவ்வளோ விஷயம் நம்மளுக்கு மறக்கவும் முடியும்னா அவ்வளோ ஹாஸ்பிட்டல் எனக்கு இப்போ எப்போ கூட நினச்சா கூட அந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் மேடம். அவள் ஹாஸ்பிட்டல் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு வெளியில் ஒரு லேடி பார்த்தா கூட எனக்கு ஒரு தப்பான எண்ணமே வராது மேடம். ஏன்னா அவ்வளோ ஒரு இது. அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, டெலிவரிக்கு அவர் ஒய்ஃப் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெண்களை பார்த்து அவருக்கு தப்பான எண்ணமே வராது சொல்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் கொடுத்தாங்களா மேடம், அந்த நம்பர் வச்சு அவங்க அப்போ போய் இப்போ பார்க்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்னாருடைய எங்கள் சொந்தக்காரோட பையன் நம்பரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொந்தக்கார பையன் நம்பர்னா அப்போ அவங்க கூட தான் பண்ணியிருக்கு. அப்போ சொல்கிறாங்க மேடம், அந்த கால் டீட்டெயில்ஸ் எடுத்து காமிச்சாங்க மேடம். கால் டீட்டெயில்ஸ் எடுத்து காமிச்ச உடனே என்னை கூப்பிட்டு காமிச்சாங்க. கரெக்டாக வந்து 2ஆம் தேதி அன்றைக்கி 9:15 வந்து அடையார் பஸ் மேடம். மேடம் கூட்டு ரோட்டில் அடையார் பஸ்ஸில் ஏறி கரெக்டாக திருவண்ணாமலை போய் பஸ் ஸ்டாண்டு இறங்கினோடனே இறங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணதான் மேடம். அங்கே சுவிட்ச் ஆஃப் ஆனதான். அதுக்கப்புறம் அவங்கள எதுவுமே இது வரைக்கும் அந்த பையன் நம்பரும் அப்படி தான். அந்த பையன் எங்கே இருக்கானா? அவன் வந்து மல்லவாடி மேடம். அவன் சொந்த ஊர். அவங்க அத்தை பையன் தான் மேடம். லாஸ்ட்டில் விசாரிக்கும் போது அவங்க அத்தை பையன் தான் மேடம் வருது. என்னடா இது இப்படி இருக்கு? பையன் கல்யாணம் ஆயிடுச்சா மேடம்? அவனுக்கு கல்யாணம் மேடம் ஏற்கனவே முறைப்படி ஒன்று கல்யாணம் பண்ணி வந்துடுறான். அதுக்கப்புறம் 2வது ஒன்று வந்துடுறான். மொத்தம் 3 கல்யாணம் பண்ணியிருக்கான் மேடம். இந்த பொண்ணு பழக்கம் என்றைக்கு ஆரம்பிச்சிருந்து அந்த பொண்ணுக்கு வீட்டில் ப்ரெஷர். அவங்க வீட்டில் அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா அம்மா மாமியார்லேருந்து அந்த பையனோட அப்பா அம்மா அக்கா எல்லாமே சப்போர்ட் பண்ணிடுறாங்க மேடம். அந்த பையன் சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்னோடய ஒய்ஃபும் அந்த பையனும் ஃபோனில் பேசுவாங்களா மேடம். ஃபோனில் பேசும்போது அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கமா, ஏமாம்மா நீ எல்லாம் இந்தமாதிரிலாம் பண்ணுற, இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்டால் என் பையன் அப்படி தான் பண்ணுவான், நீ கொஞ்சம் நீ உனக்கு விருப்பம் இருந்தால் வாய் இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுட்டியா அவங்க சொல்லுவாங்க. 3வது பொண்டாட்டிட்டியா? 3வது பொண்டாட்டி மேடம். இதில் யார் சொன்னாங்க உங்ககிட்ட? இதெல்லாம் நாங்கள் விசாரிக்கும் போது தெரிஞ்சது மேடம். எங்கே விசாரிச்சிங்க? இவர் கம்ப்ளைண்ட் இது நாங்கள் நம்பர் கொடுத்தோம்ல மேடம். நம்பர் கொடுத்தோடனே இந்த பையன் யார் அப்படின்றதுனால தேடி நாங்கள் இப்போ அதுக்கப்புறம் போனோம் மேடம். நீங்கள்? நான் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ராஜா. நான் அவங்க வீட்டாண்ட தான் இருக்கேன். எனக்கு வந்து லாரி ஓட்ட தொழிலுக்கு சொல்லி தந்த குரு அவர் எனக்கு. இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் இவங்க பிரச்சனையெல்லாம். இப்போ அதான் கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து 5000 பணம் வாங்கிக்கிறேன் உங்கள் குழந்தைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. திடீர்னு காணான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒய்ஃப் ஜூன் மாதம் சொன்னார். 1 மாதம் தான் ஆச்சு. அதான் 2 மாதம் 2ஆம் தேதி 6வது மாதம் 1.5 மாதம் ஆச்சு. அதான் 2 மாதம் கிட்ட அந்த கணக்குக்கு சொன்னார். இந்த மாதிரி சரி நான் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி நானும் கூட போயிருந்தேன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப. அவங்க வந்து நான் பார்க்குறேன் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் காப்பி அதெல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு அவங்க ஒய்ஃப் நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி நல்ல பொண்ணு தானா? அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நல்ல கேரக்டர் தான் மேடம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து சுத்தமாக ஒரு சின்ன டவுட் கூட வராது அவங்க மேலே. அவ்வளோ பக்காவாக ஜென்யூனாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் நின்று பேசுறது மற்றது இந்த மாதிரி பண்ணுறதும் இந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே இருக்காது. ஏன் அப்படி பண்ணாங்க அப்புறம்? ஆனால் இப்போ தான் தெரிய வருது, இவ்வளோ நாளாக வந்து அவங்க கூட அவங்க அத்தை பையன் கூட வந்து தொடர்பில் இருந்ததா வந்து இப்போ தான் நாங்கள் விசாரிக்கக்குள்ளதான் தெரியும். யார் சொன்னாங்க தொடர்பில் இருந்தாங்கன்னு? அங்கே விசாரிக்கிறப்ப அந்த ஊரில் வந்து விசாரிக்கிறப்ப அந்த பையனுடைய ஊரில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போகுது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த அக்கானுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து எங்கள் பையன்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லை எங்கள் பொண்ணு சும்மா ஜாலியாக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட எதுவும் சொல்ல காணும். அந்த இவரோட மாமியார் மாமனார் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட். அதாவது நான் இங்கே வரேன்னு நேற்று முந்தின நாள் வரைக்கும் அவங்களுக்கு இங்கே ஃபோன் வந்த அப்புறம் தான் மேடம் என் ஆப்போசிட்டாக ஆனாங்களே. அதுக்கு முந்தின வரைக்கும் அவங்க அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணுற எதனால் பண்ணா செஞ்சா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஆனால் வந்து சோபனா இட்டுன்னு வந்து 10 நாள் ஆச்சு மேடம்.
அவங்க கண்டுபிடிச்சி, அதாவது எப்படின்னா 2வது மனைவி 3வது மனைவி குமுதான்றவங்களை அவங்ககிட்ட நாங்கள் போலீஸுக்கு வந்து இட்டு போனோம் மேடம். போலீஸு வந்து ஃபஸ்ட் டைம் இட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விசாரிச்சதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது அந்த பையன் எங்கே இருக்கானே தெரியாது, அவனை நீங்கள் பிடிச்சினா நானும் பண்ணீங்க அப்படின்னு அந்த பையனோட வீட்டில் பையனோட வீட்டில். ஆனால் சொல்லி ஆனால் இந்த பொண்ணு வந்து அன்றைக்கி 2ஆம் தேதி கிளம்பி போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க 3 அக்கா இருக்காங்க மேடம். அவங்களுக்கு 3 அக்காவில் கொட்டூர்னு ஒன்று, நாங்கள் தஞ்சமா அவங்க பேர். அந்த ஊருக்கு தான் போயிருக்காங்க. அந்த பையன் நேராக அங்கே இட்டு போயிருக்கான் மேடம். அங்கே இட்டு போயிட்டு அங்கே 2 நாள் தங்கியிருக்கான். தங்கி இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கேயும் கிளம்பி போயிருக்காங்க மேடம். ஆனால் கேட்டால் அவங்க என்ன சொல்ல, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நானும் எங்கள் தாத்தா இல்லாமல் ஒரு கார் இதை மாட்டேன், அந்த கார் தான் எடுத்து நான் போனேன் மேடம். போயிட்டு என்ன நடக்குது. ஆனால் மேடம் அந்த பொண்ணு கிளம்புறதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க அக்கா அவங்க அம்மாலாம் ஃபோன் பண்ணி இவங்க போய் என் சோபனாவோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க மேடம். இந்தமாரி உன் பொண்ணு வந்து என் பையன்கிட்ட வந்து உன் பொண்ணு வந்து பையன்கிட்ட பேசுது போது வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் அப்படிலாம் வந்து சோபனை கூட்டு கேட்கும்போது, இல்லையே எனக்கு வீட்டுக்காரங்கிறான் போகிறான் வரான், நான் ஏன் அந்த மாதிரிலாம் போகிறேன், நான் ஏன் பேச போகிறேன் அப்படின்னு இந்த பொண்ணும் சொல்லியிருக்கேன் மேடம். அந்த 2 மாதம் சொல்கிறேன்ல மேடம், இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு டெத்து ஒன்று நடந்தது மேடம். அவங்க தாத்தா ஒன்று இறந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு டெத்துக்கு அந்த பையனும் வந்திருக்கான். ஆனால் நான் எங்கே போனால் ஊருக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா கூட போகும்போது நான் விட்டுருவேன். நான் வந்து நான் கூட போகும்போது நான் வேலைக்கு நான் வந்து டிரைவிங் வேலை, நான் அவங்க ஊருக்கு போனால் தனியாக தான் போயிட்டு வர முடியல. அவங்க அப்பா அம்மா போகிறாங்க, அப்பா அம்மா கூட தான் அங்கே தான் மீட் பண்ணியிருக்காங்களா? 2 வருஷம் கழிச்சு 2 மாதம் முன்னாடி அங்கே டெத்துக்கு போகும்போது மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 மாசத்துல நடந்தது தான் அந்த 2 மாதத்துல தான் நடந்தது. டெத்துக்கு மீட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பையனுக்கு 3 கல்யாணம் ஆயிருக்கு. ஏற்கனவே கல்யாணம் 3 கல்யாணம். குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை மேடம். குழந்தையே இல்லை. அதுவும் விசாரிச்சு அந்த குமுதாட்ட. இப்போ எங்கே இருக்காங்க சோபனா? சோபனா வந்துட்டாங்க மேடம். யார் கூட இருக்காங்க? அவங்க அம்மா கூட தான் இருக்கு. அவங்க அம்மா கூட எப்படி வந்தாங்க? இந்த அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு 2வது ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து போலீஸ் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து இவங்க வந்து பொண்ணு அவங்க ஒய்ஃபை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ நாளாக அது காணாமல் போயிடுச்சு, இல்லை எங்கே இருக்காருன்னே தெரியலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் இது வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் வந்து கேட்கக்குள்ள அவங்க வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஊருக்கு வந்து இவங்க போயிருக்காங்க. அந்த டைம் இவங்க போயிருக்காங்க. போனால் பார்த்து அந்த பையனை மட்டும் ஒழிச்சு வச்சுன்னு பொண்ணை மட்டும் ஒப்படைச்சிருக்காங்க. எங்கே தான் போனால் தெரியல, எங்களால் பொண்ணை மட்டும் தான். நாங்கள் 2 வாட்டி இங்கேருந்து போலீஸ் இட்டு போனோம் மேடம். அவள் இட்டு போயும் நாங்கள் அவங்களை கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, இருந்தாலும் ஒரு பயம்பத்திர மாதிரி என்ன மிரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பயம்பத்திர மாதிரி மிரட்டினா கூட அவங்க எதுவுமே சொல்ல மேடம். அப்புறம் நாங்கள் அந்த குமுதான்ற நம்பரை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்த அப்புறம் அவர் பேசினார் மேடம். சரி, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க சோபனா? இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அவங்க கூட வாழ மாட்டேன் மேடம். அது இப்போ கூப்பிடும்போது தான் மேடம் இது எனக்கு அப்போ தான் தெரிய வருது மேடம். அவங்க போய் இங்கே வந்து கூடும்போது அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க மேடம். அவங்க அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்க, அவங்க அக்காவை யாரோ சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அவங்க மாமா, அவங்க அண்ணன், அவங்க அப்பா, அவங்க அம்மா கூட எங்கள் ஆயா ஒருத்தர் போனாங்க மேடம். போயிட்டு கூப்பிடும்போது நான் வரமாட்டேன், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேனே, நான் அவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் ஏன் வந்து எனக்கு தேடுறீங்க, ஏன் மாமியார் வீட்டை வந்து நீங்கள் அசிங்கம் பத்துறீங்க, காருக்கு வந்து எதுக்கு தேவையில்லாமல் சுற்றுறீங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் தேடுறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க மேடம். இப்போ சோபனாட்ட பேசுனீங்களா நீங்கள்? இல்லை, அதுலேருந்து வந்து அவள் தான் இன்னும் கூடும் அங்கேயே சொல்லிட்டேன். நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் மேடம். சரி அன்றைக்கி இட்டு வந்துட்டானுங்களேன்ட்டு எங்கள் ஆயாவை போய் கேட்டேன். ஆயாவை கேட்டோன்னே சொல்கிறாங்க, அவள் நீ பார்க்கவே கூடாது, நான் வாயவே கூடாது, நான் அப்படின்ற ஒரு ரொம்ப இதுவாக சொன்னதுலேருந்து எனக்கு நான் ஏன் பார்க்கணுன்ற மாதிரி எனக்கு இதாகிடுச்சு. இப்போ இங்கே எதுக்கு வந்தீங்க? இல்லை மேடம், நான் வந்து அவள் கூட எதனால் பண்ணேன், என்ன தப்பு, நான் என்ன செஞ்சேன், நான் வேணும் மேடம். எனக்கு 2 பசங்க இருக்குது. அந்த நான் அவள் பண்ண தப்புக்காக நான் பசங்க சொன்னேன். அந்த ப்ரோக்ராமை பற்றி நான் தான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி வந்து அங்கே போகலாம், சொல்வதில் உண்மை நிகழ்ச்சிக்கு போனால் இதுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்க வாழ வரமாட்டேன்னு சொன்னாங்களாம். இது வந்து 2 பசங்க இன்னும் இருக்காங்க. இப்போ போன வருஷம் ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் போட்டாங்க. இப்போ வந்து இந்த வருஷம் அந்த பொண்ணு ஹாஸ்டலில் படிக்குது. இப்போ வந்து பையன் இன்னொரு பையன் இருக்கான். இப்போ வந்து அவங்க வாழ வரமாட்டேன்றாங்க. இவர் எந்த விதமான தப்பு பண்ணுறவர் கிடையாது. அப்போ வந்து அவங்க வாழ வரமாட்டேன்னா அப்புறம் அவருடைய லைஃப் என்ன ஆகுறது, இது இல்லாமல் அவங்க குழந்தைங்களுடைய லைஃப் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் தான் மேம் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அவங்கள. மேடம் அது என்ன மேடம், இந்த பக்கம் என்ன மேட்டர்னா மேடம், இப்போ நான் வரனால அந்த பண்ண தப்பு இது நான் சகிச்சு ஏற்றுக்கிறேன் மேடம். அவள் வந்து முழுசாக பண்ணதெல்லாம் மன்னிச்சு வரணும் மேடம். எனக்கு அதுதான் அவள் இப்போ இவ்வளோ நாள் என் கூட பொய்யான வாழ்க்கை வாழ்ந்திருக்காளா? இவ்வளோ 10 வருஷம் நான் அத்தை பையன் தான் அவ்வளோ மனசில் வச்சுன்னு தான் இப்போ என் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கா அப்படின்றது எனக்கு இப்போ தானே மட்டும் தெரிய வருது. இதுக்கு எப்படி நான் எந்த விதத்தில் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல மேடம். உங்களால் அவங்கள பார்க்கவே முடியல? எனக்கு பார்க்கவே இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல மேடம். 2ஆம் தேதி போனதுலேருந்து அவங்க இட்டுன்னு வந்துட்டு கூட அவங்க நான் அவளை பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாட்ட சொல்கிறேன்,
அவங்க வந்து ஒரு இதுவே எனக்கு சரியான மாதிரி பதில் சொல்ல அவள் பேசணும், அவள் என்ன சொல்கிறேன் என்ன இது பண்ணுறா அப்படின்னு கேட்குறேன், அவங்க பதில் சொல்ல மேடம். பேசி பார்ப்போம். சரிங்க மேடம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறேன். என்ன கான்ட்ராக்ட்? ஜல்லி கான்ட்ராக்ட். நீங்கள்? நாங்களும் அதான் சரி 2 பேரும் அங்கே தான். ஏம்மா உங்கள் பொண்ணு இப்படி பண்ணா? எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு 1 பையன். கல்யாணம் பண்ணிட்டீங்களா எல்லாருக்கும்? 3 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது எத்தனாவது பொண்ணு? லாஸ்ட் பொண்ணு இது. ஏன் இப்படி பண்ணா? எனக்கு கேட்டால் எனக்கு தான் மேடம் தெரியும். அவங்களுக்கு 2 பேரும் கேட்டால் தான் தெரியும். நீங்கள் ஒன்றா தானே இருக்கீங்க, ஒரே பக்கத்தில் தானே? பக்கத்தில் தான் இருக்குனாக்கா நான் போய் நாளைக்கும் நான் காவலில் இருக்க முடியுமா? நான் நல்லா வேலைக்கு தான் நான் போயிடுவேன். நல்லா தான் இருந்தாங்க, 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. நான் காலையில் போவேன், சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன். நான் போய் பார்க்க முடியுமா? இல்லை, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பீங்கல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருப்பீங்கல்ல. நான் அதெல்லாம் நல்லா தானே நார்மலாக தானே குடும்பம் பண்ணாங்க. 10 வருஷம் 12 வருஷமா நல்லா தான் இருந்தாங்க, 2 பேருமே நல்லா தான் இருந்தாங்க. யார் இந்த பையன் கூட போனது? இந்த இவருக்கு சொந்தக்கார பையன் தான். எங்கள் மாமன் ஏற்கனவே 3 பொண்டாட்டி இருக்கார். 2 கல்யாணம் பண்ணாங்க, அது கூட தெரியாது நமக்கு. எங்களுக்கு தெரியாது, அவனை பற்றி எங்களுக்கு என்னன்னே தெரியாது. பற்றி நமக்கு தெரியாது மேடம். நான் வந்து 35 வருஷம் இருந்தேன் மேடம். எப்படி இவளுக்கு அவங்கள தெரிஞ்சுது? இவங்க எப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னெல்லாம் தெரியாது மேடம் அவளுக்கு. அவங்க யாருன்னு இவளுக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு டெக்குக்கு போனோம், நாங்கள் ஒரு சாவு கொண்டு போனோம் ஊருக்கு. அந்த பையன் அங்கே வந்திருந்தான். அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கும் பொழுது அது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனால் பார்த்துட்டு நாங்கள் பாட்டுன்னு வந்துட்டோம். காரியத்துக்கு வந்து பேசினாலா நான் அதை நான் பார்க்கல. ஏன்னா 2 பேரும் பேசி நான் பார்க்கல. அவள் பாட்டுன்னு வந்தால் எல்லாம் கூட இருந்தால் அவள் பாட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ தான் ஃபோன் நம்பர் இவள் வாங்கியிருப்பா பழகுது, அது கூட எனக்கு தெரியாது. அதுலேருந்து ஏதோ ஃபோன் பண்ணியிருப்பா பழகுது. ஒரு நாள் அவங்க அக்கா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு எங்கிட்ட, இந்தமாரி ஃபோன் பண்ணு அத்தை, உங்கள் பொண்ணை நீங்கள் திட்டம் பண்ணி வைங்கன்னு சொன்னாவ. நான் நேராக கூட்டின்னு வந்து அந்த பொண்ணை இவ்வளோ நான் பேச விட்டேன். இவ என்ன சொல்லிட்டா, சத்தியமாக நான் ஃபோனே பண்ணலை, என் நம்பர் அவங்ககிட்ட இதுதான் பாரு, எனக்கு 2 பசங்க இருக்குது, எனக்கு ஆம்பளையாக நான் ஏன் ஃபோன் பண்ண போகிறேன் இவ சொல்லிட்டா. நான் அந்த கதையை போய் ஆம்பளைங்கிட்ட நான் சொல்ல முடியுமா? அன்றைக்கோட திட்டி விட்டுட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும் இந்த கதை. நான் போய் ஆம்பளைங்கிட்ட சொல்ல முடியுமா மேடம் இந்த கதையை? சொன்னால் பிரச்சனை வருமா வராதா? சரி வேற மாதிரி வயசுலயாவது என்ன பண்ணி இது பண்ணிருக்கலாம். எனக்கு இல்ல அவங்க பொண்ணு மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்பிதான் மேடம் வச்சிருந்தேன் நான். தெரியாது. இப்ப என்ன சொல்றா பொண்ணு? என்ன சொல்லுது மேடம்? அது ஒன்றும் சொல்ல, அது 1000 தான் சொல்லுது. இன்னும் அவரை பார்க்கவே இல்லை போல இருக்கு. இன்னும் பார்க்கல. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்க கூட்டிட்டு வந்து? 4 நாள் ஆகுது. 5 6 நாள். என்ன சொல்றாள்? ஏன் போனாலாம்? அவ்வளோதான் மேடம் கேட்கணும். நம்பி தான் நான் இருந்தேன். நான் கேட்டேன் ஒன்றும் சொல்லலை. நான் பண்ணது தப்புன்னு தான் சொல்கிறேன். இது மட்டும்தான் அவள் சொல்கிறேன் என்கிட்ட. நீங்கள் கேளுங்க, நேராக வச்சுன்னு கேளுங்க. அவள் என்ன சொல்லலை அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நான் என்ன சொல்ல முடியும்? நல்லா இருப்பாங்க தான் மேடம் நான் பாடுபட்டேன் இவங்களுக்கு. சரியா? பெத்த எப்படி இவங்க எப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் சரக்கு அடிக்கிறதுக்கு உண்மை தான். அது குடிப்பார், பிரச்சனை உள்ள நடக்குமா என்னன்னு தெரியாது. நான் போய் அங்கே காவல என்னால் இருக்க முடியாது. நான் காலையில் போவேன். உங்கள் பொண்ணுக்கு டெலிவரி டைம்லலாம் அவர் நல்லா பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்தாரு சார் மேடம். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நானும் இவங்க தான் மேடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு. நாங்கள் 2 பேரும் தான் இருப்போம் ஹாஸ்பிட்டலில். 3வது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ. நாங்கள் 3வது ஆப்ரேஷன், 4வது ஆப்ரேஷன் இப்போ பண்ணதாட அவளுக்கு. அவள் போயிட்டு எங்கேயுமே அதுமாரி கஷ்டமாக வேலை செஞ்சோ இல்லை வேறு மாதிரி இருந்தோ அவளால் பழக முடியாது, அவளால் வேலை செய்ய முடியாது. அது என்னவோ அதுக்கு நேரம் கெட்டு போச்சு. அது என்ன நிலமையில போனான்னு தெரியல. 2 பேரும் நேரம் வச்சு நீங்கள் கேட்டுக்குங்க. நான் பெத்த பொண்ணு தான், நான் பண்ணது தப்பு தான் மேடம். நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நல்லா இருக்கட்டும் தான் நான் இவங்களுக்கு பாடுபட்டேன். எல்லாமே செஞ்சேன். நான் 10,000 நகை போட்டேன். 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துக்கிறேன். நல்லா இருக்கட்டும் தான் கார் வாங்கி கொடுத்துக்கிறேன். எல்லாமே நான் செஞ்சு இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா இருக்கட்டும் தான் நான் பார்த்தேன். இவங்க 2 பேரும் இப்படி இருப்பாங்க, இப்படி பண்ணிட்டு போவாங்கன்னு தெரியும். ஒரு குண்டு மணி இருக்குதான்னு கேட்டுப்பார். தாலி கிடையாது மேடம் கயிற்றுல, வெறி கயிறு போட்டுனுக்குறான். என்ன குடும்பம் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் சொல்லுங்க. எனக்கு பெத்தவளுக்கு அம்மா வயிறு தாலி வச்சு எனக்கு தெரியாது மேடம். கேட்டால் நான் போய் வச்சுட்டு நான் தான் மேடம் சொல்கிறேன். ரொம்ப இவங்க எங்களுக்கு நடுத்ததில் தான் விட்டாங்க மேடம். இன்னைக்கு நிலைமையில நானும் யாமே சாவர நிலைமையில இருக்கிற மேடம். இவங்களும் அழுத்துட்டு 3 லட்ச ரூபா கடன் மேடம். 3 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. கடங்கார வந்து கொத்தி போடுங்க எங்களை. நீ கேட்டால் எனக்கு தெரியாதுன்றேன். அவ்வளோ கடன் எனக்கு தெரியாது. நானே என் சைடில் கடன் வாங்கி வச்சுக்கிறேன் மேடம். அதுவும் இருக்குது, கடன்லாம் இருக்குது. ஓகே மேடம், கடன் இருக்குது. கடத்துக்காக இவ்வளோ பண்ணது எந்த விதத்தில் மேடம் நான் இது பண்ண முடியும்? நான் அவளுக்கு என்ன ரொம்ப 2 பேரும் நேரம் வச்சு மேடம். நீ என்ன பண்ண அவனை பண்ண அவங்களை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க மேடம். நான் எதுவும் சொல்கிற மாரி இல்லை. அவங்க வாழ்க்கை அவங்க பேசுறதுல அவங்க சொல்கிறாங்களோ என்ன முடிவோ அவங்க முடிவு தான். நான் போய் பெத்த பொண்ணு நான் தயாருக்கு எடுத்து நான் கெடுக்கவே மாட்டேன். என்றைக்குமே கெடுத்ததே கிடையாது. நல்லா இருக்கட்டும் தான் நான் பாடுபட்டேன்.
என் பிள்ளைக்கு 10,000 தெரியாது கொடுத்துருப்பேன், 10,000 தெரிஞ்சு கொடுத்துருப்பேன். என் அம்மா நான் கொடுத்து உனக்கு நல்லத்தான் செஞ்சேன். அவங்க 2 பேரோட இவன் தான் நல்லா இருந்துருக்கணும். சின்ன பொண்ணு தான் இவன் கட்டினுக்கிறான், பெரிய பொண்ணு என் தம்பியே கொடுத்துக்கிறேன். ஒரு பையன், அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே எனக்கு கிடையாது. இவங்க தொந்தரவு தான். என்னைக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனா அன்னைக்குலேருந்தே எனக்கு தொந்தரவு தான் இவங்களுக்கு. தொந்தரவுனா என்ன தொந்தரவு? ஆமா, நீ என்ன நல்லா வச்சிருந்த பொண்ண சொல்லு. என்ன நீ என்ன நல்லா வச்சுன்னு இருந்த? ஒரே 1 கிராம் நகை கிடையாது. என்ன சந்தோஷமா நீ வச்சுன்னு இருந்த சொல்லு. சந்தோஷமா வச்சுலையா? 1 கிராம் நகை வச்சிருந்தியா? அவளுக்கு என்ன பார்த்த? சாப்பிட்டியா? சாப்பிட நீ என்ன பிரச்சனைலாம் போனா நீ கேட்டுக்குங்க சொல்லுவா. அவ பேர் என்னம்மா? ஷோப்னா மேடம். என்னம்மா பிரச்சனை? அதிகமாக குடிக்கிறாரு, ரொம்ப டார்ச்சர் அதிகம், சந்தேகம் ரொம்ப. நீ எங்கே போனாலும் நீ அவனை வச்சிருக்க இவனை வச்சிருக்கன்னு அதிகமாக சந்தேகம். டார்ச்சர் அதிகம்னா என்னது? அவர் குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக பேசுறாரு. நீ நல்லவ கிடையாது, நீ அதுக்கு முன்னாடிலாம் நீ ஒழுங்காக இருந்திருக்க மாட்ட. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமா இப்படிதான் இருந்திருக்காரு? ஆமாம். நானும் இன்னைக்கு திருந்துவாரு, நாளைக்கு திருந்தா. நான் எவ்வளோ சொன்னேன் மேடம், இப்படிலாம் இருக்காதீங்க, நம்மளுக்கு 2 பசங்களாயிடுச்சு, நீங்கள் இந்த இப்படிலாம் பேசாதீங்க. சரி, அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை திருத்தணும். உங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க எல்லா விதத்துலையும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் நீ இன்னொருத்தனோட ஓடுறதுக்கு என்ன சம்மந்தம்? அவன் மேலே தான் மேடம் இவர் சொன்னாரு. நீ அவனை கூட நான் பார்த்தேன், நான் போனதுக்கு அப்புறம் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சு. எப்படி பண்ண முடியும்? அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் 2 வாட்டி ஆயிருக்குல்ல? அறிவில்ல உனக்கு? மூளை இல்ல? என்ன வயசு உனக்கு? என்ன வயசு ஷோபனா? சொல்லு, என்ன வயசு? பதில் சொல்லு. 22 வயசு ஆகுது மேடம். அறிவில்ல? 30 வயசு ஆகுது, 22 வயசுன்ற. 2 பசங்க இருக்குல்ல உனக்கு? செய்யலாமா இப்படி எல்லாம்? நான் பண்ண தப்பு தான் மேடம். அதுக்கு காரணம் அவர் வந்து குடிச்சாரு, அவர் வந்து சரியா பாத்துக்கல, அவர் நகைய வாங்கினாரு, அவர் வந்து சந்தேகப்பட்டாருன்னா நீங்க இன்னொருத்தரோட போயிடுவீங்களா? நான் இது வரைக்கும் சந்தேகப்பட்டு ஒரு நாளா பேசிக்கிறேன். மூஞ்ச பார்த்து பேசி ஒரு சந்தேகப்பட்டு ஒரு நாளா பேசிக்கிறேன். நீ பேசுனதே இல்லையா? நீ பேசுன சோபனா, என்ன பார்த்து பேச சோபனா. நான் ஒரு நாளா நீ பார்த்து பேசிக்கிறேன். நீ பேசுன. நீ பண்ணது எந்த ஒரு நாமமா? காலைல கேக்குறேன், நீ ஏன் அது மாதிரிலாம் பேசுன? நான் பேசவே கிடையாது. குடிச்சிட்டு வந்து அசிங்கமா பேசினா தூக்கி வெளியே போடணும். கதவை சாத்தி பசங்களோட நீ பண்ணது என்ன பண்ணிருக்க தெரியுமா? ஒரு நிமிஷம். இல்லன்னா உங்க அப்பா அம்மாவோட போய் படுக்கணும், இன்னொருத்தன் கூட போக கூடாது. என்ன பண்ணிக்கிற தெரியுமா? நீ என்ன வேலை பண்ணிக்கிற தெரியுமா? உனக்கு தெரியுமா இல்லையா? இல்லை என்ன இது நடிக்கிறியா? இல்லை எப்படி? என்ன அது? நீங்க 2 பேரும் இன்னொரு பொண்ணு வாங்கி ஒரு புத்தி போச்சு அப்படி? ஏற்கனவே கல்யாணம் 2 வாட்டி பண்ண ஒரு பையனோட போறதுக்கு இவ்வளவு நாளா என்கிட்ட ஒரு வாரம் நீ சொல்லியிருக்கலாம்ல. என்ன மேட்டர், என்ன பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட தானே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எந்த விதம் வந்தாலும் என்ன சோபனா பண்ணியிருக்க நீ? என்ன தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? இல்லை எவ்வளோ பேர் ஏமாத்திக்கிற, எவ்வளோ பேர் அது எவ்வளோ கெட்ட பேர் ஆக்கிற? ஊரில் தலை கட்ட முடியாது, அது ஏரில் இருக்க முடியாது. நான் என்ன உனக்கு என்ன விஷயம்? உனக்கு என்ன குறை வச்சேன்? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மலையனூர் போய் வரணும்னு நீ அவங்க கூட எவ்வளோ இது பண்ணிக்கிற? அவள் அந்த குமுதா ஃபோன் பண்ணி அழுகுது. அந்த பொண்ணு நீ அவள் வாய்க்கு எடுத்து நீ அவள் ஃபோன் பண்ணி பேசிக்கிற. யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுன? குமுதாட்ட பேசவே இல்லை நீ? நான் பேசவே இல்லையே. குமுதா பேசலையே. என்னடி பண்ண? நான் என்னடி உனக்கு பண்ண வச்சு? ஏன் எதுக்காக இப்படி பண்ண நீ? நீ எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணல? நீ எல்லாம் நல்லா தான் பண்ணி வச்சிருக்கிறியா? நீ எல்லாமே எப்படி சோபனா இவ்வளவு என்ன விட்டு இன்னொருத்தன் தோற எப்படி சோபனா அவங்களுக்கு தெரியும். 10 வருஷம் நான் விட்டு வேற எவ்வளவு புருஷன் வந்து தண்ணி அடிச்சான் இல்லன்னா புருஷன் சந்தேகப்பட்டானா இன்னொருத்தன் கூட போயிடுறதா? அதான் சரியா? நான் போன தப்பு தானே மேடம் சொல்றேன். ஒரு நிமிஷம். நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி தப்பு பண்ணறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? உங்க அம்மா நல்லா தானே குடும்பம் பண்றாங்க, பசங்க இருக்குது, 3 பசங்களை வச்சு அழகா இவ்வளவும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பக்கத்துலயே இருக்காங்க. அப்ப எப்படி அவனுக்கு தைரியம் வரும்? எங்களுக்கே சொல்ல மேடம், எங்களுக்கே தெரியாது. சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? தம்பி நீங்களும் வெளியே வெயிட் பண்ண. ஆமா. இப்போ 10 வருஷம் குடும்பத்தை நான் மனசு வச்சுதான் நீங்க குடும்பத்தினியா? நீ அவனை வச்சுன்னு தானே நீ என்கிட்ட குடும்பம் பண்ணி இருக்கிற. அவனை வச்சு நான் எப்படி குடும்பம் பண்ண? அவனை மனசுல நினைச்சுன்னு தானே நீ குடும்பம் பண்ணி இருக்கிற என்கிட்ட எவ்வளவு நாளா? அவன் யாருன்னு தெரியாது. சொல்லுவார் மேடம், நீ கல்யாணம் ஆகுது முன்னாடி நான் அவன்கிட்ட அவன் யாரு? அவன் யாருன்னு தெரியாது. நீ போற வரையும் தெரியாது. 5 நாள் ஆச்சு. எவ்வளவு நாளா அவரை தெரியும் உனக்கு? எனக்கு தெரியாது மேடம். ஆனா அவன் மாமா பையன் தான். கல்யாணம் ஆகுது முன்னாடி வந்து
ஏரியில் வந்து எங்கள் வீட்டான வந்து இருந்துருக்குறான். ஆனால் எனக்கு தெரியாது. நானா அவன் வந்து கேட்டான் தான் பொண்ணேன். இவன் என்ன சொன்னாங்க, நான் கொடுக்க மாட்டேமான்னு சொல்லிட்டாங்க. இவர் எப்போ பார்த்தாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது மேடம். இவர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கள் ஊருக்கு வந்திருந்தான், அவன் வந்தான், நான் பார்த்தேன் அப்படின்னு. அன்னிலேருந்து தான் மேடம் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு அது 2 மாசம் முன்னாடி. இல்லை மேடம், இவர் வந்து அது அடிக்கடி 6 வருஷம் ஆகுது. அவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கடி அண்ணா சொல்லுவார் மேடம், நான் உங்கள் அத்தை பையன் அங்கே பார்த்தேன், நீ கல்யாணம் ஆகுது முன்னாடி நீ ஒழுங்கா இருந்தியா, நீ ஒழுங்கா இருந்திருப்பியா, நீ அவனை கூட நான் பார்த்தேன், நீ இருந்த நான் பார்த்தேன், நான் உன்னை கட்டின்னு வந்துட்டேன் தான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்காரு மேடம். ஒரு பொண்டாட்டியா நீ எப்படி மேடம் கூப்பிடணும் தான் மேடம் கூப்பிடுவாரு, அப்படிதான் கூப்பிடுவாரு. ஏய் கருப்பி தான் கூப்பிடுவேன், கூட மாட்டேன் தான் கூப்பிடுவேன். நீ நான் அப்பயே சொல்லுவேன் மேடம், எதுக்கு அது மாதிரிலாம் பேசுற, அது மாதிரிலாம் கூப்பிடாது போவாதன்ட்டு. நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கிறேன். கூப்பிட்டதை கூட அதுக்கு ஆயிடுவா. நீ சொன்ன அதான் நான் செஞ்சேன். என்ன சொன்ன செஞ்சேன்? நீ நீ எத்தனை வாட்டி டார்ச்சர் பண்ணியிருக்கிற. என்ன டச் பண்ணிருக்கேன்? நீ அவனை இருக்கிறேன். நான் என் பசங்க அதே தான் மேடம் சொல்லுவாரு. சொல்ல மாட்டேன் டேய். பசங்க கூட போ, நீ பசங்க ஃபுல்லாமே எனக்கு சொல்றானுங்க, நீ வேலைக்கு போற, நீ மூஞ்ச எங்க பார்த்து போற, பேசுவா. அப்படிதான் மேடம் சொல்றாரு. இவன் மூஞ்ச பார்த்து பேசி நான் அவனுக்கு சொன்னேன் அவன்கிட்ட. ஆமா என்கிட்ட சொல்லி. நான் உன்னை ஒரு அடி கூட அடிச்சு நான் சொன்னா. அவனுக்கு எப்ப தெரியுமா, ஒரு 5 வருஷம் ஒரே அடி தான் அடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு அடி அடிச்சு. நீ வந்து நான் இப்ப என்ன வந்து அடிச்சு நான் சொல்லவே கிடையாது. நான் அடிச்சேன். உனக்கு சந்தேகம் பத்தி அவனை பத்தி பேசணும்னு சொல்றேன். நீ போய் 5 நாள் ஆச்சு சோப்னா. நீ எப்படி போய் யாரோட போயிரு, என்ன பண்ற, என்னன்னு உனக்கு கண்டுபிடித்தே நாங்கள் 5 நாள் ஆச்சு. நீ அந்த பையன் எவ்வளோ நாள் ஃபோன் பேசிங்க, அது போல நாங்கள் நான் வந்து ஸ்டேஷன் எங்களுக்கு நம்பர் கொடுக்கலாம், உனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா? நீ நாங்கள் அங்கே வர இங்கே வரேன்னு ஒரு இடத்துல எந்த எஸ்ஐ போயினே இருக்கிற. அவ்வளோ குடும்பம் பண்ணுவானோ, அவ்வளோ இது பண்ணணும். நான் நீ ஒழுங்கா இல்லையே, என்ன ஒழுங்கா இல்லை, என்ன ஒழுங்கா இல்லைன்ற நான் சொல்றேன். நீ குடிச்சு நான் எது கேட்டாலும் அவதான் மேடம் சொல்லுவாரு. நான் என்ன பண்ணேன், நான் நைட்டு நான் இதெல்லாம் பேசணும் எனக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னு தான் கேட்பாரு. சரி, இவர் மோசம் கெட்டவன், எதுக்கு அவரோட போனேன்? அதான் மேடம் நான் பண்ண தப்பு. 2 பொண்டாட்டி கட்டினவனோட அதான் மேடம் நான் தப்பு பண்ணதே அதான். நான் போனது தப்பு தான். நான் இப்ப கூட எங்க பார்த்தேன், என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லு. எங்க பார்த்தேன் அவரை, எப்படி பழக்கம் ஆச்சு? யார் மேடம்? அந்த பையனை நான் ஒரு டைம் சாவுக்கு போயிருந்தேன் மேடம். எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஆயிடுச்சு மேடம், 2-3 மாசம் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் 4 மாசம் இருங்க போயிட்டு சாவுக்கு போனா. ஆனா அவனை வந்து இந்த நான் அப்போ கூட பேசவே இல்லை மேடம். நான் அவன்கிட்ட நான் நிமிந்து கூட பேசல. அவன் பாட்டு வந்தான், அவன் பாட்டு சாவுக்கு வந்தான், அவன் வந்து அவன் பாட்டு அவன் போயிட்டே இருந்தான், நானும் வந்துட்டே இருந்துட்டேன். அது காரியத்துக்கு போயிருந்தோம். அப்பதான் மேடம் பேசினேன். நான் என்ன பேசுனீங்க? நான் கேட்டேன். அவனும் பேசினான், நானும் பேசினேன். நான் தான் மேடம் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அவ்வளோ நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அதான் மேடம். எப்படி டிசைட் பண்ணீங்க விட்டுட்டு போகணுன்னு? நான் தான் மேடம் சொன்னேன், இந்த மாரி உன் மேலே அதிகமாக சந்தேகப்பட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு நான் தான் மேடம் சொன்னேன். அப்போ பசங்களை விட்டுட்டு போயிடுவீங்க? ஆமாம் மேடம். இப்போ கூட அவர் என்ன சொல்கிறார், எனக்கு என் பசங்க எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், இது வரைக்கும் பொண்டாட்டின்னு என்ன மேடம் பேசியிருக்காரு, என்ன மேடம் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு அது சொல்லுங்கள். என்ன பண்ணல, என்ன பண்ணிக்கிறேன் எனக்குன்னு? இல்லை என்ன பண்ணல. நீங்கள் 10 பேர் நின்று கூட அப்படிதான் மேடம் கூப்பிடுவாரு. நீ என் பசங்க எதிர்க்கலாம், நான் இப்போ யாரா இருக்க சொல்லதான் அசிங்கப்படுத்துவாரு. அதுக்கு நீ போய் அதுக்கு இன்னொருத்தங்க கூட போய் நீ போறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ன்ற? நீ பண்ண தான் நான் போனேன். நீ என்ன டார்ச்சர் பண்ண, அதனால தான் நான் போனேன். நானு சோப்னா, நீ பண்ண தப்பு மறைக்கிறது இந்த பையன் சொல்ற சோப்னா, இது வந்து தப்பு பண்ணிட்டேன் தான் சொல்றேன். நான் இல்ல, நான் சொல்லலையே. நானு இல்ல மேடம், நான் தப்பு பண்ணல. எப்படி உனக்கு இவ்வளவு மனசு ஒரு தைரியம் வந்தது உனக்கு? நான் பண்ண அந்த இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் அதை சொன்னா இது சொன்னா, என் பொண்டாட்டியை நம்பி நீ இது வரைக்கும் என்ன உன்னால 10 வருஷம் உன்னை நம்பவே இல்லையா? நானு 10 வருஷமா நம்ப யாராவது சொன்னாங்க, அதை கூட நான் அது நம்பவே இல்லை. ஆனா நீ இப்போ வந்து நீ சொல்லும் போது தான் தெரியுது. நான் அசால்ட்டா அவன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினேன், பேசினா பழகினா போயிட்டேன் அப்படின்ற. நடி போய் நான் ஊரோட நீ எல்லாரும் இன்னும் அந்த ஏரியாவில் சொல்லியிருந்தா அவள் அப்படி போறா இப்படி போறா, அவன் தம்பி பண்ணிட்டேன்னு சொல்லி அவ்வளோதான் தேவையா, அந்த பழப்பு தேவையா? அப்போ அப்படிலாம் பேசிட்டு அப்போ நீயே இந்த தப்பு அப்போ தெரிஞ்சுதான் பண்ணிக்கிற. அப்போ நான் இவனா இது பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு எப்படி தெரிய போகுது செய்ய போகுது அப்படின்ற. நான் பண்ண தப்பு தான் மேடம். நான் ஏதோ போனோன்னு அங்கே போது கூப்பிடும் போது அவனா அவ்வளோ நாள் வந்து என்னன்னா ஒரு நாள் அவன்னு சொல்லிக்கிறியா? அங்கே வந்து கூப்பிட்டதுக்கு அவங்க கூட நான் வாழ முடியாது, வந்து கையத்தை வந்து இங்கே வாங்கிட்டு போ, அவனை வந்து வாங்கிட்டு போக சொல்லு, பசங்களை ரெடி பண்ணி வச்சு நான் அடிக்கிறதுக்கு. என்ன நான் கார் எடுத்துன்னு வந்து இவங்க வந்து என் மாமியார் வீட்டில் வந்து என்ன அசிங்கமெண்ட் போகிறோம், நாங்கள் அசிங்கமெண்ட் போகிறோம். நேற்று 1 மாதம் முன்னாடி போனால் அவங்க மாமியாரோட ஆயிட்டாங்க, 10 வருஷம் நடந்தபோது இங்கே. நான் அப்படி சொல்லவே கிடையாது, நான் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்க அங்கேருந்து கூட்டு வர வேலை எதனா பண்ணிடுவேன், நீ என்ன செஞ்சிடும். நான் வந்து அவங்க அப்பா அம்மா தான் வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களா, நான் வந்து தான் பண்ணிடுவேன். அதுதான் நான் சொன்னேன். நான்
அன்னைக்கு 10 பேர் போலீஸ் ஸ்டேஷனோட வந்தீங்கன்னா இப்போ நான் டிசைட் பண்ணி இப்போ நீ வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணி எதுவும் பேசவே இல்லை. நான் பேசல. இது என்ன மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம் முடிவு. சாதாரணமாக சொல்கிறா. என்னதான் முடிவில் இருக்கு நீ? அவன் மூஞ்சி எப்படியா இருக்கு மேடம். இப்போ தான் மேடம் நான் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். எப்படி அவன் மூஞ்சை பார்க்கறதுக்கே அவளுக்கு இதுவே இல்லை மேடம். எப்படி சோப்பனா அதெல்லாம் சத்தியமாக எனக்கு இது நீ ஒரு கனவு மாரி தான் இது தவிர இது நான் ஜீரணிக்கவே முடியல. என்ன முடிவில் இருக்குமா? நானா மேடம் முடிவில் இருக்கேன். முடிவுலாம் எதுவும் இல்லை மேடம். என்ன பண்ண போகிற? பசங்களுக்கு அம்மா, பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நான் இருக்கிறேன் தான் மேடம் சொல்கிறேன். நான் இருக்கிறேன். அவரோட போய் வாயிறியா? மூஞ்ச பாரு முதல்ல மூஞ்ச பாரு. நீ அங்கே பார்த்துருந்த காலில் விழுந்தா கூட எனக்கு என்ன சொல்கிறது. நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பேசி பார்க்கட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே மேடம். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருமா. ஒரு குடும்பம்னா புருஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் சண்டை இருக்கும், ஒரு கோவத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிறது. அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு தப்பாக பண்ணுவாங்கம்மா? அது 2 மாதம் முன்னாடி பார்த்த ஒருத்தங்க கூட போவியா? இல்லை மேடம். நான் இது வரைக்கும் நான் 10 வருஷமா குடும்பம் மேடம். நான் எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் வந்தது கிடையாது. அந்த ஆள் அப்படி பேசினா அந்த மாதிரிலாம் பேசல மேடம். ஆனால் இவர் வந்து இருக்க அதிகமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எது வந்து கேட்டாலும் நான் நைட்டு பண்ணுறாருன்னா நான் அப்போ வந்து எதுவும் பேச முடியாது. நான் காலையில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் பேசவே கிடையாது, நீ போய் சொல்கிறேன்றார். எப்படி உனக்கு இவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறதுக்கு மனசு வந்தது? அதான் மேடம் நான் எப்படி இப்படி வீக்கானே இவ்வளோ யோசிக்காமல் இல்லை மேடம். எனக்கு அப்படி ஒரு எண்ணமோ வந்தது கிடையாது. நான் அது மாதிரி பொண்ணும் கிடையாது மேடம். நான் ஒழுங்காக தான் இருந்தேன். இவர் பண்ண டார்ச்சர் தான் மேடம் எனக்கு அதிகமாகிடுச்சு. இவர் வந்து முக்கால்வாசி வந்து 10 பேர் எதிர்க்க தான் அசிங்கப்படுத்துறாரு. நம்ம பொண்டாட்டியாச்சே, நம்ம 4 பேர் வச்சிருக்க குடும்பம் பண்ணுறவன்றதே கிடையாது. என்ன சொல்லணும் எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க? கருப்பின்னு கூப்பிட்டு உனக்கு அசிங்கமாயிடுச்சா? நீ அப்படிலாம் கூப்பிடவே இல்லை மேடம் தான் கூப்பிடுவாரு. நான் அப்பயும் சொல்லுவேன், உங்கள் அப்பா கூட அதுமாரி தான் பேசுகிறாரு, அதுமாரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுவேன் நான். அப்போ கூட அதனால் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருந்துருவார். நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் பேசுவேன்றார். பசங்களை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேமா? அவர் தான் மேடம் சொல்கிறாரு, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், என் தம்பிங்க தான் முக்கியம், நீ தேவையில்லை, நீ இஷ்டமாக தான் இரு, கஷ்டமாக தான் நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போயினே இருன்னு சொல்கிறாரு மேடம். அதான் மேடம் இப்போ 4-5 மாதமா பிரச்சனை இன்னும் அதிகமாக வந்து அதனால தான் மேடம் ஆயிடுச்சு. எனக்கு என் பசங்களை என்கிட்ட விட்டுரு, எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், என் தம்பிங்க தான் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு நாள்னாவது இது வரைக்கும் வந்து நீ சாப்பிட்டியா, என்ன பண்ண ஏது பண்ணன்னு கேட்டுருக்கிறாரான்னு கேளுங்க மேடம். நீ சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன, அவ்வளோதான் மேடம். நான் வரும்போதெல்லாம் ஒரு டைம் சாப்பாடு செய்ய மாட்டேன் மேடம். எப்போ கேட்டாலும் சாப்பாடு செய்யலை சாப்பாடு வேணும்னு கேட்டால் உடனே அவங்க அம்மாவுக்கு போய்ட்டு ஆப்போசிட்டில் அங்கே போயிட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வருவேன் மேடம். இல்லைனா சைலண்டாக உட்காந்து இருப்பேன். அப்புறம் எங்கள் பசங்க என் பொண்ணு இருந்தால் என் பொண்ணு போகும், அவங்க அம்மா தான் எடுத்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க மேடம். நான் வந்து வீட்டில் சாப்பிட்றதே ஒரு வேளை தான் மேடம். எப்பயுமே 2 வேலையை வீட்டுக்கு வந்தால் தான் வந்து, இல்லைனா 3 வேலையும் ஹோட்டலில் தான் மேடம் சாப்பிட்றதே. வேறு எங்கே மேடம் சாப்பிட முடியும்? அந்த ஒரு வேலையை வந்தால் வீட்டில் நிம்மதியாக சாப்பாடு செஞ்சு போட மாட்டான். இவ எப்படி மேடம் செஞ்சு போடுவா? இவ வந்து இப்போ ஒரு இதுவெல்லாம் வாங்கிட்டு இருந்துக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு அங்கே மனசு வச்சுட்டு இங்கே ஒரு நடப்பணமாக நீ தான் அப்படி இருந்திருக்கிற. நான் என்னைக்கு நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வந்தேன்னா எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. நீ தான் மனசுலேயே வச்சிருந்து 3 நாளாக வச்சிருந்து என்ன நீ தான் பழி வாங்கணும்னு பழி வாங்கி இருக்கிற. சோபனா எனக்கு தெரியாது சோபனா. இன்னைக்கு கூட அவன் இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ அவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. நீ தெரியாதவ, நீ அப்புறம் எப்படி பேசுவேன்? நீ ஒத்த பையனோட நீ இருந்த, நீ நான் பார்த்துருப்பேன், நீ தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன், நீ எப்படி அந்த ஒரு வார்த்தை கேட்டேன்? இந்த வார்த்தை நான் கேட்டு வாய்ப்பே இல்லை. நீ பேசுனதே தெரியும், நீ தான் போதையில வந்து கேட்கறிய, அப்புறம் எங்க நீ வந்து இந்த ஒரு வார்த்தை தான் பேசணும். நீ அதான் சொல்றேன், நீ வந்து குடிச்சிட்டு வந்து பேசுற பேச்சு வந்து காலைல கேட்டா எனக்கு தெரியாதுன்னு. சரி, அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து பேசுறாருன்னு உனக்கு தெரியும். அப்ப அந்த குடிதான் பேசுது, அவர் பேசல. அதை விட்டு தள்ள வேண்டியதானே? நான் எவ்வளோ மேடம், நான் 10, 11, 12 வருஷமா குடும்பம் பண்றேன் மேடம். நானும் சரி இன்னைக்கு திருந்துவாரு, நாளைக்கு திருந்துவாரு, இன்னொருத்தனோட போட்டா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? நான் அதான் மேடம் சொல்றேன், நான் பண்ண தப்பு அதான் மேடம். நான் தப்பு பண்ணிட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல மேடம். எப்படி பண்ணினானு தானே 12 வருஷமா ஒழுங்கா இருந்த அந்த தப்பு. இவருதான் இல்லாத நீங்க இருக்குதுன்னு ஏன் மேடம் சொல்லணும்? நான் அப்பயே தானே சொல்றேன். நான் இத்தனைக்கும் நான் வேற யாரா கூட வேலைக்கெல்லாம் போக மேடம். எங்க அப்பா அம்மா அதே தான் மேடம் சொல்றாரு, உங்க அப்பா அம்மாவே கூட்டி குத்து வாங்கி தின்றாங்கன்னு சொல்றாங்க மேடம். அவங்க கூட்டி குத்து அப்ப வாங்கி தின்னு அந்த மாதிரி கதை. இப்போ 2 மாசம் முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, அவங்களே என்கிட்ட செய்யல. அப்போ உங்க அப்பா சப்போர்ட் பண்ணி தான் போயிருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்க புரிஞ்சுங்க. உங்க வைஃப்க்கு நீங்க ஆப்ரேஷன் ஆனப்ப செஞ்சீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஓகே. ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்துட்டே இருந்திருக்கு. நீங்க அவளுக்கு மரியாதை கொடுக்கறல, தப்பா பேசுறீங்க,
குடிச்சிட்டு வந்தா தப்பா பேசுறாங்கன்னா அவக்குள்ள அது மனசுக்குள்ள இருந்துட்டே இல்லை இருந்திருக்கு. மேடம், நான் எந்த பொருள் மேலே அதிகமாக பாசம் வச்சுன்னா அந்த பொருள் என்கிட்ட இருக்காது மேடம். நான் இல்ல, அந்த அவ ஒரு என்ன இது மைண்டில் பண்ணியிருக்கான்னா, வச்சுன்னா நான் ஒன்று வந்து இப்போ அவ்வளோ எவ்வளோ பாசம் இருக்குது மேடம். அவள் வெளியே காட்டல, நான் ஒரு அப்ப மாதிரி என்ன மேடம் நான் அவளை அந்த சொல்லியிருக்கிறேன். ஸ்டேஜில் தானே வச்சுருக்கேன். நான் இதை கூட பேசியிருக்கிறேன். ஏங்க இவ்வளோலாம் இது பண்ணிட்டு வரேன் வந்து என்ன ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஓ, நீ போயிட்டு மற்றவங்க கிட்ட சொல்ற, நீ என்னது நீ பொண்டாட்டியா இருந்தா பரவாயில்ல, நீ நீ இஷ்டமா தான் இரு, கஷ்டமா தான் போயினே இருன்ற. அப்ப கட்டின பொண்டாட்டியா இருந்தா நீ இந்த வார்த்தை சொல்லுவியா நீ? யார்கிட்ட யார் நீ சொன்னாங்க? கட்டணும்? இவர் சொல்றாரு மேடம். இது ஒப்பாட்டின்னு? ஆமா. நீ ஒப்பாட்டியா? அப்ப ஆமா. நீ எனக்கு பொண்டாட்டி நீ கிடையாதா? நீ தானே சொன்ன. நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாதா? என்ன சொன்ன நீ? எந்த ஏழு ஏமாளிகிட்ட? மணிக்கு என்ன எந்த சொன்ன? ஏமாளிகிட்ட நான் என்ன சொன்னேன்? காசு கொடுத்தாலும் வப்பாட்டி கிட்ட போயிட்டு வந்தாலாம் பொண்டாட்டியா இருக்க வச்சுதான் காசு கொடுக்க மாட்டேற. நீ வப்பாட்டி தாண்டி என்கிட்ட சொல்றாரு மேடம். ஏய், நீ ஒப்பாட்டி எது நான் சொன்னேன். கேட்டாலும் நான் எது கேட்டாலும் நான் குஸ்ட் பேசுறேன்ல. நீ காலி எது கேட்டாலும் மேடம், எனக்கு பண்ண தெரியாது. தப்புக்கு அந்த குடி மேடம் சொல்றேன் மேடம். இப்போ இதெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாத பேசிங்கிறா மேடம். இப்போ இவ என்ன பேசுறான்றது இவளுக்கே தெரியல. என்ன பேசுறேன் நான் தெரிஞ்சுதான் நீ நான் பண்ண- பேசுறேன் நானு. சும்மா ஒரு காரணம் கண்டுபிடிக்கலாம். 2 இப்போ மாசம் முன்னாடி 3 மாசம் இவ்வளோ முன்னாடி நாள் ஒருத்தனை பாக்குறாங்க. இப்போ என்கிட்ட இவ்வளோ அது பத்தி கல்யாணம் பேசணும். ஆகி 2 மாசம் 2 பொண்டாட்டி இருக்கிறது ஒருத்தரை பார்த்து அவர் மேல ஆசைப்பட்டுட்டாங்க. மேடம் நான் அப்ப இல்லைன்னு புருஷன் சொல்றேன். பண்ணதெல்லாம் தப்பாயிடுச்சு. புருஷனை பார்த்து அவர் சொன்னது, அவர் பெண் பண்ணது எல்லாம் தப்பாயிடுச்சு. அவர் பண்ண நல்லதெல்லாம் மறந்து போச்சு. டெலிவரி பார்த்தது. நான் இல்லைன்னு சொல்லலையே மேடம். நான் போமா பார்த்தேன். நீ அவர் சும்மா ஏதோ கோவத்துல ஏதோ குடிச்ச போதையில ஏதோ உளறி இருக்காரு, அதெல்லாம் காரணம் காட்டிட்டு இன்னொருத்தனோட போறதுக்கு காரணம் சொல்வியா நீ? நான் இல்ல நான் தப்புன்னு தானே மேடம் சொல்றேன். நான் சரி நான் சொல்றேன். நானு. நியாயம் பேசுறேன். நான் தப்புன்னு தானே சொல்றேன். நான் இல்லைன்னு நான் பொறுப்பு சொல்லலையே இல்லாம நானு. ஒண்ணு பண்ணிட்டு. தப்பு நீ பண்ணதே பெரிய தப்பு. அந்த தப்பு லாஸ்ட் சரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க மேடம். பொண்டாட்டிய வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட், அதுதான் இருந்துட்டு போறது. காலடியில எப்போ கிடக்கணும்னு நினைக்க கூடாது. மேடம், அவளை நினைக்கல எவ்வளோ ஃப்ரீடம், எல்லாமே இவ்வளோ ஃப்ரீடமாக விட்டுனேன் மேடம். அந்த ஃப்ரீடம் தான் மேடம் இப்போ இவ்வளோ எவ்வளோ பண்ணது காரணமாச்சு. இவ்வளோ ஒரு இது மாதிரி நினைக்கலையே நான். எல்லா விஷயமே இவ தானே முன்னேன்னு பண்ணுவோம். எல்லாத்தையும் செய்து போகிறது. ஒரு அவங்க ஊருக்கு போயிட்டு சேர்த்து பிரயோஜனா இரு மேடம். தெரிஞ்சு போனா இப்போ பிரயோஜனம்னா இப்போ நீ இன்னொரு பிரச்சனை இட்டுன்னு போடின்னு சொல்லணும். நான் சொல்லிடணும். அதுதான் இப்போ நான் கூட்டி விட்டுருக்கேன். பண்ண தப்புன்னு ஒரே சொல்லிக்கிறேன் நீ. நான் கார் வேணும்னு கேட்டாரு. நான் என்ன கார் சொன்னேன், வேணும்னு நான் கேட்டது பண்ணு போய் நீ. நான் சொன்னேன் நானு, அம்மா எங்க வீட்டுக்காரரு கூலி வேலை செய்யறாரு, என் 4 பேர் மதிப்பே எனக்கு கார் வாங்கி கொடுன்னு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இல்லம்மா வேணாம், உனக்கு கொண்டாலும் போட்டேன். நான் அழுது வாங்கினாந்து கொடுத்தேன் மேடம். சொன்னா நீ அழுது வாங்கினாந்து கொடுத்து நீ சொல்றது கேள்றே. அவ அப்புறம் அசிங்கமா பேச சொன்னா நீ பண்ண, நீ கார் வாங்கி கொடுத்தா அது வாங்கி கொடுத்தேன்னு ஒரு டிரைவர் மாதிரி தான் இது பண்ணிக்கிறேன். எல்லாமே உங்க அம்மா பேர் தானே வருது. எல்லாமே அதானே பண்ணிக்குது. நீங்க 2 பேர் தானே எல்லாம் பண்றீங்க. சரி எங்க அப்பா சரி, இது எல்லாத்தையும் பண்ணிடலாம். சரி எங்க அம்மா பேர்ல நீ வந்து பண்ண எங்க அம்மா போய் நீ காசு எனக்கு எடுத்துனாங்களா? லாஸ்ட் அது நீ எப்படி திருப்பி தரப்ப? நீ பண்ணது நீ எப்படி என்ன பண்ணுவ? நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை தொட்டுக்கிறேன்னா 10 வருஷம் ஆச்சு. நான் உனக்குன்னா நான் இருந்துக்கிறேன். இது வரைக்கும் சாதாரணமா ஒரு பையன் கூட போயிட்டு வந்து பண்ணது தப்புன்ற. இப்ப என்ன பண்ணலான்றதுக்கு என்ன பண்ண போறதுக்கு அதை சொல்லும். அத நீ நான் ஒழுங்கா தான் இருந்தேன். நீ வந்து கேட்க நான் அந்த தப்பு பண்ண. நான் நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அந்த தப்பு பண்றேன்? நீ சொல்றது குடிச்சிட்டு வந்து பேசுன அது பண்ண. ஆமா, நீ குடிச்சிட்டு வந்து என்ன நீ காரணம் பேசுற? நீ சொல்லி குடிச்சிட்டு அடிப்ப உதைப்ப. நீ குடிச்சிட்டு வந்து உடனே பாரு, நீ பண்ண அந்த ஒரு தப்பு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வாயனன்றது ஒரே ஒரு காரணத்தால தான் உன்னை அவ்வளவு நான் கஷ்டப்பட்டு தேடி உன்னை இட்டுன்னு வந்து நீ பண்ணது நீ தப்பு இப்ப ஃபீல் நீ பண்ணி பேசுறத நீ பண்ணிருக்கான். வாயற மாதிரியா பேசுற நீ? அப்ப நீ நான் போதில என்ன ஒண்ணா பேசின, போதில வந்து அடிச்சு தூக்க மாட்டேன்னு இருந்த, தூக்க மாட்டிட்ட. அப்ப நான் போதில தான் பண்ண போதையில நான் சொல்லுவேன். ஹலோ, அது இந்த பண்றது. நியாயம் எல்லாம் பேசலாம் எப்ப தெரியுமா? ஒழுக்கமா இருந்தா. இப்ப பேசக்கூடாது அந்த நியாயம் எல்லாம். வீக்னஸ் ஆயிடுச்சு, ஒரு தப்பு நடந்து போச்சு, ஒரு விபத்து நடந்து போச்சு. இப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் குறை சொல்லிக்காம அவர்கிட்ட இருக்கிறது நல்லதை பாரு, அவரை குறை சொல்லாம. நீங்க ஒரு விஷயம் யோசிங்க, அவ தப்பு பண்ணதை மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு அதை ஏதோ ஒரு பார்த்து தான் நான் அவளுக்கு பண்ணியிருக்க அதுக்கு மாட்டேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதோ ஒரு வகையில நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில அது என்னதுன்னு எனக்கு தெரியாது. அது நீங்க தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீயும் புரிஞ்சுக்கோ. அவர் வந்து வாயால பேசியிருக்கலாம், குடிப்பழக்கம் இருக்கலாம், ஆனா உன்னை தேவைப்படுற இடத்துல, உனக்கு தேவைப்படுற இடத்துல அவர் உன்னை கைவிட்டது கிடையாது. இல்ல மேடம். இல்லையா? ஸோ அந்த நல்லதை மட்டும் பாரு. ஓகே? நீங்க வந்து அவ பண்ணின தப்ப மறந்து மன்னிச்சு, ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு காரணமா இருந்திருக்கீங்கன்னு நீங்க அதை யோசிச்சு அதை மன்னிச்சுணும். அப்பதான் பசங்க வாழ்க்கை மேடம் சாவர வரைக்கும் அந்த ஞாபகமே இருக்கக்கூடாது மேடம். இதோட அது பண்ணது உங்க கையில தான் தம்பி இருக்கு. என் கையில் நீங்க குத்தி காமிக்க கூடாது. அவ இப்போ உங்க கூட வந்து வாழணும்னா இந்த நடந்த சம்பவத்தை நீங்க 2 பேரும் மறக்கணும். ஒரு விஷயமா, மனுஷனுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பசங்களுக்கு உதாரணமான பொண்ணுக்கு 8 வயசாச்சு. நாளைக்கு நீ பண்ண தப்பு அந்த குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும்.
சரிங்க மேடம். புரியுதா? தப்பு பண்ணாதவங்களே கிடையாது. ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தர் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் அந்த தப்புலேருந்து மீண்டு வரணும். சரிங்க மேடம். புரியுதா? அவனால் இருக்க முடியுமா கட்டுப்பாடோட? இருப்பேன் மேடம். நான் அதான் மேடம் சொல்றேன், ஏதோ ஒரு புத்தி மாதிரி நான் போயிட்டேன். அந்த ஆள் மறுபடியும் கூப்பிட்டாருன்னா? கூப்பிட இல்லை மேடம், நான் போக மாட்டேன். மேடம். எப்படி, எந்த தைரியத்தில் சொல்ற? எந்த தைரியத்தில் நீ எப்படி சொல்ற நீ போக மாட்டேன்னு? என்ன உத்தரவாதம்? மூஞ்சியை பார்த்து பேசுறீ, மூஞ்சியே பார்க்க மாட்டேன் நீ. இனிமையாச்சும் கொஞ்சம் ப்ளீஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் பழி சொல்லிக்காம கொஞ்சம் அடங்கி வாங்க. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் அந்த வாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் பேசி மூஞ்சி பார்த்தியா? மூஞ்சி பார்க்கவே முடியல மேடம். அவளுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் அது மறுபடியும் சொல்லி காமிக்காதீங்க. அதுலேருந்து மீண்டே வரல. எப்படி சோபனா உன்னால முடிஞ்சது எனக்கு தெரியும். எவ்வளோ பொண்ணுங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு நீ பண்ண போறீங்க வேலை. ஏதோ நடந்து போச்சு, ஒரு விபத்து மாதிரி விட்டுருங்க. அந்த ஈஸியாக நம்ம குறை சொல்லிவிடுவோம். அவள் மனசுக்குள்ளே அப்போ அந்த டைமில் என்ன நடந்ததோ, எதனால் அவள் அப்படி பண்ணாலோ. 10 வருஷம் ஒழுங்காக வாழ்ந்த ஒரு பொண்ணு திடீர்னு 2 மாதத்தில் மாற முடியுமா? அந்த சூழ்நிலை என்னது? அவளை என்னது அவளை அந்த இடத்துக்கு தள்ளி விட்டு? இப்போ கூட வெளியில் எவ்வளோ சொல்கிறாங்க மேடம், போன வெளியே விட்டு நீ வேற கல்யாணம் பண்ணுற, வேற வேலையை பாடுற, அவளெல்லாம் விட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்தாத. இன்னைக்கு வரும் மேடம் வந்தது வெளியே சொல்றதவங்க சொல்லிட்டு மேடம் இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் அழகு. பேசாம இருங்க. வெளியிலேருந்து குறை சொல்லலாம். யாரையும் கை காமிச்சு தப்பானவங்க சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க. இல்லை வெளில சொல்கிறேன் மேடம், எனக்கு மனசாச்சு ஒத்துல மேடம். இன்னைக்கு இப்படி விடவே கூடாதுன்ற ஒரு இதுதான் மேடம். ஏன் ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பு பண்ணியிருக்காது, என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு அதுதான் அவர் சொல்கிறா பார்த்தீங்களா, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அவளை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கீங்க. என்ன ஆகிடும் தெரியுமா? நீங்கள் மறுபடியும் கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அவளை சந்தேகப்படுறதுன்னு வரும்போது என்ன ஆகிடும்னா, எதுக்கும் அவர் இப்படி சொல்ல தானே செய்கிறாரு, நம்ம போனால் போகிறது நமக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா அந்த அன்பு பாசம் மரியாதைங்கிறது, அந்த நட்பு உங்ககிட்ட கிடைக்கலன்னா வெளியில் ஒருத்தன் அந்த நண்பனாக வந்துட்டான், அதில் விழுந்துட்டாங்க. இது பாரு சோபனா, ஒழுக்கமாக போய் வாழ்வியானுமா அவர்கிட்ட சொல்லு. நீ அவரை பார்த்து பேசு, மனம் விட்டு பேசுங்க 2 பேரும். எனக்காக இங்கே இது பண்ணக்கூடாது. வெளியே போனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். உன் புருஷன் நல்லவர்மா. இது பாரு, எவ்வளவோ ஆம்பளைங்களை பார்க்குறோம். வாயால் இங்கேருந்து ஏதோ சொல்கிறாரே தவிர மனசில் ஒன்றும் இல்லை அவருக்கு. உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு. அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குது. நீ அவரை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்கறதுல தப்பே கிடையாதுமா. சோபனா கேளு, தப்பு இல்லை. நீங்களும் சொல்லலாம், தப்பு கிடையாது. இது பாருங்க பகவான், ஏதோ ஒரு விதத்தில் நான் உன்னை நோவடிச்சிருந்தேன்னா மன்னிச்சுக்கோ சொல்கிறதுல தப்பு கிடையாது. இல்லை சோமனா, நான் உனக்கு எந்த அளவுக்கு தூண்டுதல், நீ தப்பு பண்ண நான் ஒரு சில காரணமாக இருக்கேன். பரவாயில்லம்மா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே, இனிமே நல்லா இரு. ஓகே, சரி. அவரோட போறியா? சரி, கூட்டிகிட்டு போங்க பகவான். பார்த்துக்குங்க. இனிமையாச்சும் ஒரு வார்த்தை கூட குத்துவாக்கு உங்கள் வாயில் வரக்கூடாது. இதை பற்றி நோ மோர் டிஸ்கஷன். அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தம் பந்தத்திட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுங்க. என்னவோ நடந்தது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்தது, அந்த பொண்ணு ஒரு வீக் மூமெண்ட்டில் போயிட்டா. அதுக்காக அவள் தப்பானவளும் கிடையாது, அவர் தப்பானவரும் கிடையாது. ஒரு விபத்துலேருந்து அவங்க மீண்டு வராங்க. அவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் தொந்தரவு பண்ணாமல். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.